தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயையை பெறுவான், தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயையை பெறுவான். எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களை தேடுகிறோமோ, ஜாக்கிரதையோடு தேடுகிறோமோ, கர்த்தருடைய இரக்கங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களை யோசிக்கிறோமா, நன்மையை தேடுகிறோமா, அப்பொழுது நம் கர்த்தருடைய மிகுந்த இரக்கங்களே, அவருடைய கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும். தீமையான காரியங்களை யோசிக்கும் பொழுது, தீமையான எண்ணங்கள் இருக்கும்போது, தீமையான காரியங்களை தேடும்போது தீமையே வரும். நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். கர்த்தருடைய பிள்ளைகள் தீமையான காரியங்களை வெறுத்து நன்மையான காரியங்களை யோசிப்போம். கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.